வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கிருபையும் மகிமையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததற்காக எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளையை வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி உடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கோபம் கொண்டதற்காக எங்களை தயவா மன்னிச்சிருங்க இசப்பா. எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாம பொறுமையா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள்னு சொல்லியிருக்கீங்களே இசப்பா. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. உண்மை போல எல்லாரையும் நேசிக்க கற்றுதாரும். இந்த இரவு நேரத்தில் செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.